யோசேப்பு மற்றும் அவரது மகன்மார்கள் மீதான ஆசீர்வாதத்தை தொடர்ந்து யாக்கோபு தனது 12 மகன்மார்களுக்கு ஆசிகளை வழங்கினார். அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, ஆனால் இஸ்ரவேல் கோத்திரங்களின் விதியை வடிவமைத்தது. வரலாறு முழுவதும் அவர்களின் தனித்துவமான சுபாவத்திற்கு அஸ்திவாரமானது. ஆதியாகமம் 48 யாக்கோபு யோசேப்பின் மகன்மார்களான எப்ராஹிம் மற்றும் மனாசே ஆகியோரை ஆசீர்வதித்து தனது சொந்த மகன்மார்களுடன் கோத்திரங்களாக உயர்த்தி கோத்திரங்களின் எண்ணிக்கையை 12 இருந்து 13க்கு மாற்றினார். யோசேப்பின் மகன்மார்களை தவிர யாக்கோபின் ஒவ்வொரு குமாரரும் அவர்களின் சுபாவம் மற்றும் எதிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றனர். ரூபன் முதற்பேறானவனாக இருந்த போதிலும் அவனது உறுதியற்ற தன்மை மற்றும் தன்னடக்கமின்மை காரணமாக ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டது. யோசேப்பின் குமாரர்களை தனி கோத்திரங்களாக கருதி மற்றும் எப்ராஹிமின் சிறந்த எதிர்காலத்தை முன் அறிந்து ரூபனின் பிறப்புரிமையின் ஆசீர்வாதம் மறுபகிர்வு செய்யப்பட்டது. சிமியோனும் லேவியும் தங்கள் வன்முறை செயல்களுக்கான கண்டனத்தை பெற்றனர். அவர்களுக்கு தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை. யூதா தனது சகோதரர்களால் புகழப்படுவான் என்றும் அவனுடைய கரம் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும் மற்றும் யூதாவின் தலைமையையும் அவனிடமிருந்து உருவாகும் ராஜாக்களின் வம்சத்தையும் தீர்க்க தரிசனமாக யாக்கோபு அறிவித்தார். தான் தன் மக்களுக்கு நீதி வழங்க ஆசீர்வதிக்கப்பட்டான். நப்தலியை விடுதலை பெற்ற பெண்மான் என்று விவரித்தார். திறமையான பேச்சுத்திறன் மற்றும் இன்பமான வசனங்களை வசனிப்பவன் என்று பெயர் பெற்றான். வலிமை மற்றும் வெற்றியின் ஆசீர்வாதத்தை பெறுவது காத். ஆசேருக்கு அவனுடைய தேசத்திலிருந்து மிகுதியும் செழிமையும் வாக்களிக்கப்பட்டது. இசக்கார் ஒரு விருப்பமுள்ள உழைப்பாளி, சேவையின் நுகத்தை சுமக்கும் திருப்தி உடையவனாக வகைப்படுத்தப்பட்டான். செபுலோன் கடலுக்கு அருகில் செழிப்பான வணிகத்திற்கான ஆசி பெற்றான். கடைசியாக போரில் பென்யமீனின் வீரத்தை அறிந்து ஒரு வெற்றித்தனமான ஓநாய்க்கு ஒப்பிடப்பட்டான். சொந்த பலம், பொறுப்புகள் மற்றும் வரலாறு முழுவதும் மரபுகளை கொண்டுள்ள இஸ்ரவேலின் 13 கோத்திரங்களின் எதிர்காலத்திற்கு யாக்கோபின் வாக்குகள் வழிவகுத்தன.